அந்த மாநாட்டிலே ஐயா மிக கடுமையாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசியல் அடிப்படையில் எதிரிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை தாக்குவதை காட்டிலும், அந்த கட்சிகள் மீது தன்னுடைய பார்வையிலே விமர்சனத்தை வைப்பதை காட்டிலும், பக்கத்தில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது சாதிய சாடல் தான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. அவரும் அப்படித்தான் இருக்கிறாரு. மாநாட்டு அரங்கத்துக்கு வருகிறார், முன்வரிசைக்கு வருகிறார், எல்லோருக்கும் வணக்கம் சொல்கிறார். வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழியா பூத்த இளங்கோவனோ யாரோ அவருக்கு வணக்கம் சொல்கிறார். இப்படி பல பேருக்கு வணக்கம் சொல்கிறார். முதல் வரிசையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன் அவர்கள் தலைவரே வருகிறார் என்று எழுந்து நிற்கிறார் வணக்கம் சொல்ல. பாவம், அவரை கண்டுகொள்ளாம அவரை பார்க்க கூட இல்லை நம்முடைய அன்புமணி ராமதாஸ். பொதுச் செயலாளருக்கு உள்ள அதிகாரம் இதுதான் என்பதை நம்ம ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம்.